ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிக்க ஹேர் டை வந்து ஆண், பெண் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க. இது வந்து ஹேருக்கு மட்டும் இல்லை, அதாவது தலைக்கு மட்டும் அப்ளை பண்ணுறது இல்லைங்க. நம்ம ஐப்ரோ கூட நல்லா பிளாக்காக மாற்றி கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து ஆண்கள் தாடி மீசை கூட பயன்படுத்தலாம். அவ்வளோ சூப்பரான ஹேர் டை, ஒரு நேச்சுரலாக நல்ல ஒரு கலரை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர் டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டையை நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் மட்டும் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு என் முடி வந்து பிளாக்காக மாறி இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்துச்சு. அந்த இடம் எல்லாமே ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்துச்சு. அது ஃபுல்லாகவே நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு. என்னோடய ஐப்ரோஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு. வந்து நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா, இது என்ன நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது என்ன அப்படின்னா ஜீரகம். என்னடா ஹேர் டைன்ட்டு ஜீரகத்தை எடுத்து காட்டுறாங்களே நினைக்காதீங்க. இந்த ஜீரகத்தை நமக்கு எதுக்கு இந்த ஹேர் டையில் சேர்க்குறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த ஜீரகத்தை வந்து நான் வறுத்து தான் வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து வறுக்காமல் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை எடுத்துக்கிட்டேன். வறுத்த ஜீரகம். அதனால் நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த ஜீரகத்தை வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு வச்சுப்பேன். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால சின்ன சின்னதாக வண்டு வச்சிடும். அதனால் லைட்டாக அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும். எப்பயுமே உங்களுக்கு எந்த பூச்சி வண்டு எதுவுமே வராது. அந்த வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை. அடுத்து நம்ம இது கூட வந்து திரிபிலா பொடி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் முடிக்கு தகுந்தது மாதிரி எடுத்துக்கோங்க. என்னுடைய முடி கம்மியாக இருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு அதிகமான முடியாக இருந்தால் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறது கடுக்காய் பொடி தான் சேர்க்க போகிறோம். அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இதில் வந்து அவரி பொடி தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்ல க்ரீன் கலரில் இருக்கிற அவரி பொடியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். நான் அவரி பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். எல்லாமே 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அவரி பொடி மட்டும் நம்ம வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து நல்ல பவுடராக நம்ம அரைச்சிக்குவோம். ஆல்ரெடி எல்லாமே பவுடராக இருக்குது. ஜீரகம் வந்து முழுசாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அரைஞ்சி வந்துருச்சு. ஜீரகமும் நல்லா அரைஞ்சிருக்கும். இப்போ என்னதான் அரைஞ்சாலும் நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயில் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். எடுக்கும் பொழுதே நீங்கள் இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் இரும்பு கடாயே எடுத்துக்கலாம். வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன் எதுக்காக நம்ம ஜீரகம் இதில் ஆட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஒரு சிலருக்கு வந்து இந்த பொடிகள்லாம் ஆட் பண்ணும்பொழுது சூடு ஹீட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்காக தான் மெயினாக நம்ம ஜீரகத்தை வந்து ஆட் பண்ணுறது. இந்த ஜீரகம் வந்து சூட்டை தணிக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம முடியோட ஸ்ட்ரென்த்தனை அதிகப்படுத்தி கொடுக்கும். நல்லா நம்ம சளிச்சாச்சு. இந்த அளவுக்கு திப்பி இருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம ஃபைனாக நம்ம அரைச்சிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மருதாணி பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அவரி பொடியை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தோம் இல்லையா, அதேமாதிரி மருதாணி பொடியும் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டிகாஷன் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்றதையும் பார்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம டிகாஷன் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பாத்திரம் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை வந்து டீத்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த டீத்தூள் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த டிகாஷனுக்கு இந்த டீத்தூள் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து நல்லா வந்து ஒரு கலரை கொடுக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணும்பொழுது நமக்கு வந்து நல்ல சூப்பராக நம்ம முடியல பிடிக்கிறதுக்கான ஒரு நல்ல வந்து கலர் வருங்க. இப்போ நல்லா நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இது கூடவே இன்னும் ஒரு பொருள் நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது என்னென்னா ஆளி விதை, அதாவது ஃப்ளாக்ஸின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆளி விதையை தான் நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் டீத்தூளுக்கு பதிலாக காஃபி பவுடர் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம ஆளி விதை வந்து இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஹேரை வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக பண்ணி கொடுக்கும். அதனால் நம்ம ஆளி விதையை வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த ஆளி விதையை பாருங்க, பட்டு பட்டுன்னு தெரியுது. நல்லா இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரை ஆகும், புரியும். இப்போ என்ன பண்ணலாம்னா, இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நமக்கு 1/2 டம்ளர் வர வரைக்கும் இதை வந்து சுண்ட வச்சு எடுத்துக்கலாம்.
பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட கலர் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குதுன்னு. நம்ம அதில் ஆள் விதை சேர்த்ததுனால கொஞ்சம் குழப்பு தன்மையாக தான் இருக்கும். நம்ம வறுத்துட்டு டீத்தூளை வந்து யூஸ் பண்ணுறதுனால கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நம்ம நார்மலாக டீத்தூளை வந்து கொதிக்க வச்சோம்னா டார்க்கு ப்ரௌன் கலரில் இருக்கும். ஆனால் இது வந்து நல்ல ஒரு பிளாக் கலருக்கே நமக்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இன்னும் ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 வாசி லெமன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த தோலையும் நம்ம உள்ளே போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பராக டிகாஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு 1/2 டம்ளர் வரணும், அது மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க கொதிக்க இந்த லெமனும் நமக்கு அதிலே வெந்து நல்ல சாரெல்லாம் அதிலே நல்லா இறங்கிடும். நீங்கள் எங்கேயும் வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னா நீங்கள் முந்தின நாளே இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அடுத்த நாள் காலையில் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு 2 ஹார்ஸ் அல்லது 3 ஹார்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து தண்ணி மட்டும் போட்டு வாஷ் பண்ணால் போதும். வேறு எதுவுமே போட்டு வாஷ் பண்ண வேணாம். ஷாம்பூ சிகக்காய் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஒரு அன்ஈஸியாக ஃபீல் ஒன்றும் ஆகாது. அப்படி தான் ஆற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சிகக்காய் போட்டு தாராளமாக உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த டிகாஷன் நம்ம வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இப்போ டிகாஷன் எடுத்து நம்ம கீழே வச்சாச்சு. இந்த டிகாஷன் வந்து நமக்கு வெதுன்னு இருக்கும்பொழுதே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டிகாஷன் வந்து வெதுன்னு இருக்கும்போது நம்ம வந்து இந்த பொடியில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே வடித்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டதுன்னா நம்ம ஊற்றிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம ஊற்றியாச்சு. கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போது நம்ம வடிச்சு இதை ஊற்றிக்கலாம். பாருங்கள் டை வந்து நமக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதை ஓவர் நைட் தான் வைக்க போகிறோம். ஓவர் நைட் வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஹேரில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு நம்ம அடுத்த நாள் தான் எடுத்து பார்க்கணும். அப்போ எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இது சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள். நம்ம ஹேர் டை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு. வாவ், சூப்பராக மாறி வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நல்ல டார்க் க்ரீன் கலரில் இருந்துச்சு. இப்போ வந்து நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். சூப்பரான ஹேர் டை ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ நல்ல சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி திக்காக இருந்ததுன்னா, ரொம்ப உங்களுக்கு திக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லெமனை வந்து நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லை ஓகே அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா வந்து முடியை வகுந்து விட்டு உள்ளே நல்லா பட்டுற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள் அப்படி இருக்குது. நல்ல ஒரு அருமையான மனம் இருக்குது. நம்ம ஜீரகம் சேர்த்தோம் இல்லையா, அதனால் அந்த ஜீரகத்தோட மனம் அப்படியே இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். அதுமாதிரி ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா வந்து நம்ம முடி வந்து நல்லா சாஃப்டாக சில்கியாக மாற்றி கொடுக்கும். ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஹேர் டையை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைமே சூப்பராக உங்கள் முடி வந்து நல்லா கருகருன்னு மாற்றிடும். அவ்வளோ அருமையான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இந்த ஹேர் டையை நான் எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறது, நம்ம எவ்வளோ நேரம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த டை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நான் கழட்டிக்கிறேன். கழட்டி நல்லா சிக்கலாமல் உங்கள் ஹேரை வந்து வச்சுக்கோங்க. முடி பிளாக்காக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவீங்க நிறைய பேர். அப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்ட்டு. இல்லாமலாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக வளர்ந்து வர முடி வந்து நிறையவே ஒயிட் ஹேர் இருக்குது. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நல்லாவே தெரியும். ஏன்னா முடிக்கு உள்ள நிறைய ஒயிட் ஹேர் இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த இடம்லாம் நமக்கு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு ஹேர் டையாக அப்ளை பண்ணுறதுனால எல்லா முடியும் நல்லா பிளாக்காகவே தெரியும். ஆனால் உள்பகுதியில் பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம டை அப்ளை பண்ணலாம்.
டைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அல்லது ப்ரஷ் வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு கையிலேயே அப்ளை பண்ணி காட்டுறேன். கொஞ்சமாக நம்ம தொட்டு எடுத்து காட்டினேன், அதுக்கே அப்படியே பிளாக்காக ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம டையை வந்து இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நமக்கு நல்லா இந்த மாதிரி முடியோட வேர்க்கால்களில் படுற மாதிரி முதல்ல நம்ம அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உள் பகுதியிலே அப்ளை பண்ணி, வெளியில் அப்ளை பண்ணணும் அவசியமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பிளாக்காக தானே தெரியுது, அதனால நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி உள் பகுதியில் முதல்ல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வளர்ந்து வர முடி தான் வெள்ளையாக தெரியும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா முடியும் எனக்கு எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி பிளாக்காக மாறிடும் உங்களுக்கும். அது முக்கியமாக இந்த ஹேர் டை வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் டைமே நமக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். நல்லா இந்த காது ஓரங்களில் நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் நல்லா. ஏன்னா மெயினாக அங்கே தான் நமக்கு தெரியும் ஒயிட் ஹேரு. உள்ளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. அப்ளை பண்ணிவிட்டு நான் சொல்ல போகிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் முடியல நல்லாவே பிடிக்கும். கை பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுது அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனால் நல்லாவே பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு. இதே மாதிரி நம்ம முடியும் சூப்பராக பிளாக்காக மாறுங்க. உச்சியில் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணுறது உங்களுக்கு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாலும் சரி இந்த ஹேர் டையை ஐப்ரோவில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா அந்த முடி கூட நல்லா பிளாக்காக மாறுங்க. அதாவது ரொம்ப பிளாக்காக இல்லை, எனக்கு வந்து அதிகமாக தெரியாது, பிளாக்காகவே இருக்காது, ஒரு மாதிரி எடுப்பாக தெரியாது. அந்த இடத்துல கூட நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா அந்த முடி கூட நல்லா பிளாக்காக மாறி வரும். ஏன்னா அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அதனால நான் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திக்னஸாக நல்லா முடி இருக்கிறவங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நல்லா டார்க் பிளாக் கலரில் உங்களுக்கு தெரியும். எப்படி பாருங்க. இந்த முடி வந்து நல்லா கருகருன்னு மாறும். அவரையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறனால ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே பண்ணாது. இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறமே நம்ம ஒன்று பண்ண போகிறோம், அது என்னன்றதையும் பார்த்துடலாம். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு வந்து முடியில் வந்து நல்லா கலர் நிற்கும். அந்த கலர் நிற்கணும்னு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, முடி வந்து இந்த மாதிரி வாரி கட்டிடலாம். கை பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி பண்ணிட்டு செம்மையாக பிளாக்காக இருக்குங்க. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது கவர் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படி கிழிச்சிட்டு இந்த மாதிரி ஹேரில் ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணிடுங்க. இப்படி கவர் பண்ணி ஒரு கிளிப்பு மாதிரி ஏதாவது போட்டுருங்க, ரப்பர் பேண்ட் கூட அப்படி போட்டுருங்க. அப்போ இது வந்து உங்களுக்கு ட்ரை ஆகாது, ஹேர் வந்து ட்ரை ஆகாது. அப்படி ஆகாமல் இருக்கும்போது நம்ம கலர் வந்து நல்லா முடியில் வந்து ஒட்டும். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா முடிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸலண்டான ரிசல்ட் வேணால் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஐப்ரோவும் நல்லா திக்காக வரும். கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஐப்ரோக்கு இப்போ இந்த மாதிரி தான் நான் ஹேர் டை போடும்போது ஐப்ரோடையும் நான் டச் பண்ணிக்கிறது கொஞ்சம் இப்போ பரவாயில்லாமல் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 2 ஹவர்ஸ் அப்படியே ஹேர்லேயே விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு அன்ஈஸியாக ஃபீல் ஆச்சுன்னா சிகக்காய் அல்லது அந்த கெமிக்கல் இல்லாத ஷாம்பு இந்த மாதிரி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, see you, bye. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் 3 ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு ஹேரை ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு எந்த அளவுக்கு என் முடியை வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். எப்படி பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்துச்சு, எந்த அளவுக்கு நான் டார்க்காக பிளாக்காக மாறி இருக்கு பாருங்கள். சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதேமாதிரி என் ஐப்ரோ பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு, முடியே எனக்கு இருக்காது. ஆனால் ஓரளவுக்கு இங்கே பாருங்கள் நல்லா டார்க்காக பிளாக்காக தெரியுது பாருங்கள். சூப்பராக சேஞ்ச் ஆகியிருக்குங்க. கண்டிப்பாக அருமையான ரிசல்ட் கொடுக்கும். இந்த என்னுடைய விரல்கள் எல்லாமே அந்தளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. போட்டு தேய்ச்சி கையை கழுவினேன். அந்தளவுக்கு பிளாக் கலர் செம்மையாக பிடிச்சிருக்கு பாருங்கள். எனக்கு வந்து முடி வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ஹேர் டையை. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்மையாக பிளாக்காக மாறிச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைமே சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, see you, bye.